ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒருமுறை கூட God Goes Ministries மூலமாக இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்தினை காண செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கடந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் நாம் அனுபவித்த பாடுகளை அறிந்திருக்கிறார். அதை தாங்க பலனையும் தந்திருக்கிறார். அதனால் உண்டான மகிமையையும் மேன்மையையும் வரப்போகிற நாட்களில் நமக்கு நிச்சயமாக உண்டாக போகிறது. நம்முடைய சூழ்நிலைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் ஒரு விதத்தில் அழுத்தி கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடியே கர்த்தர் ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற காலத்தை இந்த நாட்களிலே நாம் நிச்சயம் காணப்போகிறோம். என்னோடு சேர்ந்து தேவனை நம்பி அவருடைய நாமத்தினாலே காத்திருங்கள். நிச்சயம் வெற்றி சிறப்போம். கர்த்தருடைய முழுமையான ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த மாதத்திலே நம்மையும் நம் குடும்பத்தினரையும் வெற்றி சிறக்க செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முதல் தினமான இந்த நாளிலும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நாம் தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியராய் நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் தம்முடைய ஜனத்தை வாழ்த்தி சொல்லுகிற அல்லது தேவன் தம்முடைய ஜனங்களை திருப்பி கொண்டு வரும்படியாய் சொல்லுகிற அல்லது ஜனங்களை சிறையிருப்பிலிருந்து மீட்டு அவர்களுக்கு ஏற்படுகிற உயர்வை குறித்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை தான் நாம் இங்கே வாசித்திருக்கிறோம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். இன்றைக்கு ஒரு செய்தி போல் இல்லாமல் சிறு தியானமாக வைக்கிறேன். இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை உங்களையும் உங்கள் குடும்பத்திலேயும் பெரிய மாறுதலை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த மாதத்திலே உங்களுடைய ஊழியங்களிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். எனவே அவருடைய வார்த்தையின்படி பல மாற்றங்களை நாம் காணப்போகிறோம். அவருடைய வார்த்தை பொய் உரையாத வார்த்தை. எவ்வளவே நம் அவிசுவாசம் இல்லாமல் கர்த்தரையே ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்தி துதித்து தேவனை நாம் உயர்த்தி கொண்டிருப்போம். உண்மையாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற மாற்றங்களை நாம் காணப்போகிறோம். நம்முடைய சத்துருக்கள் தலைகுனிய போகிறார்கள். நமக்கு விரோதமாய் பேசினவர்கள், சிறைப்படுத்தினவர்கள், நம்மை நிந்தித்தவர்கள், அவமானப்படுத்தினவர்கள், இது என்னமாய் முடியும் என்று காத்து கொண்டிருந்தவர்கள் யாராயிருந்தாலும் பரவாயில்லை. தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகள் உண்மையுள்ளவைகள். ஒரு நாளும் பொய் சொன்னதும் இல்லை. நாம் ஆதியில் கேட்ட வார்த்தைகளை திரும்பவும் நினைவு கூறுவோம். தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் நிறைவேறும். அது தாமதிப்பதில்லை. தேவன் காண்பித்த தரிசனமும் அவர் வெளிப்படுத்தின தரிசனமும் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வாக்குத்தத்தங்களும் மாற்றப்படுவதை கர்த்தர் ஒருபோதும் விரும்புவதில்லை. அதை மாற்றி போடுகிறவரும் அல்ல. உங்களுக்காகவும் எனக்காகவும் நிச்சயமாகவே அவைகளை நிறைவேற்றுவார். அதை நாம் காணப்போகிறோம். தேவனுடைய ஊழியனாய் விசுவாசத்தோடு தைரியமாய் உங்கள் முன்பதாக உறுதிப்படுத்துகிற வார்த்தை என்னவென்றால், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் நம் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பீர்கள். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. நாம் இங்கே வாசித்த
அந்த அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியும் தேவன் தாம் மீட்கப் போகிற ஜனத்திற்கு, அதாவது சிறையிருப்பில் இருந்த ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்ன வாக்குத்தத்தங்கள், தாம் மீட்கப் போகிற ஜனங்கள் இனியும் சிறைப்பட்டவர்கள் அல்ல, இனியும் அவர்கள் காயப்பட்டவர்கள் அல்ல, இனியும் அவர்கள் தனை குனிந்து நடப்பவர்கள் அல்ல என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நம்மை அவருடைய கரத்தில் உள்ள அலங்காரமான கிரீடமாக மாற்றுகிறார். அதாவது அவர் நம்மை அலங்காரம் உள்ளவர்களாய் மாற்றி ஒரு கிரீடத்திற்கு ஒப்பாக மாற்ற விரும்புகிறார். கிரீடம் என்பது ஒரு நபரை உயர்ந்த ஸ்தானத்திலே ஒரு நாட்டை ஆளுகிற ஒரு ராஜாவாகவோ ராணியாகவோ அந்த தலைமைத்துவ பட்டத்திற்கு வரும்பொழுது அவர்களை அலங்கரித்து ஜனங்களுக்கு முன்பதாக அவர்களை அந்த ஸ்தானத்திற்கு அதிபதியாக மாற்றும்படியாய் வைக்கப்படுகிற அடையாளமான ஒரு பொருள். ராஜமுடி என்பது ஒரு அரசனுடைய காரியங்களை தீர்மானம் எடுப்பதற்கு ராஜமுடி அளிக்கப்படும். இப்படியாக தேவனாகிய கர்த்தர் சிறையிருப்பிலே கைவிடப்பட்டு ஒடுக்கப்பட்டு கண்டுகொள்வாரற்று விசாரிப்பாரற்று இருக்கிற ஜனத்தை தேவன் தம்முடைய கரத்தில் உள்ள அலங்காரமான கிரீடமாகவும் ராஜ முடியுமாகவும் மாற்ற விரும்புகிறார் என்பது எவ்வளவு பெரிய உன்னதமான காரியம். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் இதுவரைக்கும் கண்டதான நிந்தனைகள், அவமானங்கள், தோல்விகள், பயங்கள், கசப்புகள் எல்லாவற்றிற்கும் பதிலாக தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். அதற்கு முதல் அடையாளமாக உங்கள் நிந்தனைகளை கர்த்தர் மாற்றி உங்கள் அவமானங்களை உங்களை விட்டு நீக்கி தேவன் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்ய போகிறார். முதலாவது நம்மை அவருடைய கரத்தில் இருக்கிற அலங்காரமான கிரீடமாகவும் ராஜ முடியுமாகவும் மாற்ற தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை அறிக்கை செய்து கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக நம்மை உயர்த்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். வேதத்திலே நாம் காண்கிற அநேகர் ராஜாக்களாக இருக்கட்டும், தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்களாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாரையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர்கள் கண்ட அவமானங்கள், நிந்தனைகள், அவர்களை பின்தொடர்ந்து வந்த எல்லா கொலை மிரட்டல்கள், கசப்பான அனுபவங்கள், வியாதியினால் வந்ததான அடையாளங்கள் என்று அவர்கள் கடந்து வந்த பாதைகள் ஏராளம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கர்த்தரை முன்பதாக வைத்து ஓடின அவர்களை கர்த்தர் உயர்த்தினதை நாம் வேதத்தில் கண்கூடாக பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே தாவீது நமக்கு ஒரு சிறந்த அடையாளமாக இருக்கிறார். அவருடைய சொந்த குடும்பத்தாரே அவரை துரத்தினார்கள், அநேகர் அவரை தூசித்தார்கள். ஆனாலும் அப்படிப்பட்ட தாவீதை தேவனாகிய கர்த்தர் உயர்த்தின போது அவனுக்கு முன்பதாகவும் அவனுக்கு பின்பதாகவும் அப்படிப்பட்டதான ராஜாக்கள் இருந்ததே இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தையை நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். நீங்கள் அவருடைய கரத்தில் பயன்படுகிறவர்களாகவும் மேன்மையுள்ளவர்களாகவும் மாற்றப்படுவீர்கள். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று நினைத்து கொண்டு கலங்க வேண்டாம். இப்படியே காலங்கள் போய்கொண்டிருக்கிறது, இந்த காலங்களிலே என்னுடைய வாழ்க்கை முடிந்து போய்விடுமோ என்று கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே உங்களை தேவனுடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாகவும் ராஜ முடியுமாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் நம்மை பயன்பாட்டிற்காக அல்லது மேன்மைக்காகவும் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் தான் அவருடைய மேன்மை. ஊழியத்திலே நம்மை கொண்டுதான் தேவனாகிய கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், ஞானிகளை வெட்கப்படும்படி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். நம்மை கொண்டா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்றால் ஆம், நம்மை கொண்டுதான் செய்ய போகிறார். நாம் மற்றவர்கள் பார்வையில் களிமண்ணைப் போல ஒன்றுமில்லாதவர்களைப் போல இருக்கிறோம் என்றால் தேவனுடைய பார்வையில் அவருடைய கரத்திலே இருக்கிற விலையேற பெற்ற ஒரு பொருளாக இருக்கிறோம். நாம் அவருடைய கரத்தில் இருக்கிற ராஜமுடியாகவும் அலங்காரமான கிரீடமாகவும் இருக்கிறோம். அவர் என்னை அணிந்து கொள்ளப் போகிறார்.
யாருக்கு மேன்மை? சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாகிய அவர் உயர்ந்திருக்கும் பொழுது அவர் மகிமைப்பட நாம் காரணமாக இருப்போம் என்றால் நிச்சயமாக சந்தோஷப்படக்கூடிய விஷயமாக இருக்கும். விசேஷமாக இந்த மாதத்திலே கர்த்தர் அதை செய்ய போகிறார். அதை வாஞ்சையோடு பெற்றுக்கொள்ள ஆவலோடு இருங்கள். இரண்டாவதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பீலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். இதை குறித்து நாம் விளக்கமாக பார்க்க முடியும். ஆனாலும் இந்த வார்த்தையை குறித்ததான நேரடி வார்த்தையை சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஒரு புதிய நாமத்தை வழங்குகிறார் என்பதை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பீலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். தேவனுடைய பிரியத்தை நம்மீது வெளிப்படுத்துவதற்கு தேவன் எடுக்கிற முன்னெச்சரிக்கை, அதாவது இதுவரைக்கும் கைவிடப்பட்டவள் போல எண்ணப்பட்டிருக்கலாம். பாழாக்கப்பட்ட நிலையிலே தேசம் இருக்கலாம். தேசத்தில் உள்ள எல்லா வளங்களும் கெட்டு போயிருக்கலாம். பொருளாதாரம் இல்லாமல் பஞ்சம் ஏற்பட்டிருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை பார்த்து சொல்லுகிறார். நீ இனி கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்று சொல்லப்படாமலும் இருக்கும். ஒருவேளை தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஊழியத்திலே ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை போன்று ஒரு நிலைமை இருக்கிறதா? தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு புதிய நாமத்தை வழங்குகிறார். எப்படிப்பட்ட நாமம் என்றால் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பீலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கக்கூடிய நாமம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நினைவு கூறக்கூடிய நாமம், நம்மை பார்க்கிற அனைவருக்கும் நம்மை வாழ்த்தக்கூடிய நாமத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எந்த ஆசீர்வாதமும் நமக்கு மறைபொருளாக மறைத்து வைக்கப்படாமல் வஞ்சிக்கப்படாமல் இருக்கும்படி கர்த்தர் அந்த நாமத்தை வழங்குகிறார். அந்த நாமத்தின் வல்லமை என்னவென்றால் தேவனாய கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறவைகளை சுதந்திரிக்க செய்யும் நாமம். தேவனுடைய நாமத்தை முன்னிட்டு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். தேவனாகிய கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் நம்மீது பிரியமாக இருக்கிறார். நம்முடைய தேசம் வாழ்க்கைப்படும். இதுவரைக்கும் கைவிடப்பட்டதை போல, இதுவரைக்கும் கவனிப்பாரற்று கேள்பாரற்று கிடந்த நிலையில் இருந்ததை போல் இருக்கலாம். ஆனால் தேவனாய கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த மாதத்திலே தேவன் உங்கள் மீது பிரியமாயிருந்து உங்களை விசாரிக்கிறவராயிருப்பார். உங்களை காண்கிறவர்கள் இனி உங்களை பரிதவிக்கப்பட்டவர்களைப் போல் பார்க்காமல் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய கரத்திலே நீங்கள் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாய் இருப்பீர்கள் என்று கண்டு வாழ்த்தக்கூடிய நிலையிலே கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களை ஆசீர்வதிக்க உயர்த்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பீர்கள் என்றால், நம்புவீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்க்கைப்படுவீர்கள். உங்கள் தேசம் வாழ்க்கைப்படும். தேவனாய கர்த்தர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த 11வது மாதத்தின் முதலாம் தினத்திலே உம்முடைய சமூகத்தில் உமக்கு முன்பாக வருகிறேன். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் சரி, அந்த வசனத்தில் இருக்கிற ஜீவன் அவருடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலே பாய்ந்து சென்று ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணட்டும். இனி சத்துருவின் வழியாக வருவதில்லை என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படியாய் சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ள செய்யுங்க. இவர்கள் கைவிடப்பட்டவர்கள் போல், நெருக்கப்பட்டவர்கள் போல் இடராதபடிக்கு மாற்றுவீராக. உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், நினைவு கூறப்பட்டவர்களாய், உமக்கு பிரியமானவர்களாய் காணப்பட ஒப்பு கொடுக்கிறோம். 3ஆம் வசனத்தில் வாசித்த அலங்காரமான கிரீடமாகவும் ராஜ முடியுமாக வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரின் சமூகத்தில் முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாதத்திலே நாங்கள் பெரிய காரியங்களை காணும்படி
கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாகவும் ராஜமுடியுமாக இருந்து இந்த மாதத்திலே நம்மை வாழ்க்கைப்படுகிறவர்களாய் மாற்றுவாராக. இந்த மாதத்திலே எல்லா தரித்திரமும் வறுமையும் பிரச்சனைகளையும் கடன் பாரங்களையும் எல்லா துக்கங்களையும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் விட்டு தேவனாகிய கர்த்தர் விலக்குவாராக. ஆமேன். நம் கர்த்தர் நம்மை காண்கிறவர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறவர் என்ற மேலான சத்தியமே சங்கீதம் 139. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ, உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ.
நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ.